9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எஸ்ரா: அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமையின் தெய்வமே, இப்போதும் தெய்வ சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிற பெரிய பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எங்களுக்கு அனுகூலம் பண்ணி வருகிறீர், உமக்கு நன்றி. தொடர்ந்து உங்கள் வார்த்தையும் பேசும் கர்த்தாவே. தெய்வ சமூகத்தில் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் கைவிடுகிறது இல்லை என்ற வார்த்தையை நாங்கள் 4வது நாளாக தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையிலும் பேசும். 4 திசையில் இந்த வார்த்தைகள் புறப்பட்டு செல்கிற பொழுது எங்களிலும் என்னிலும் இந்த வார்த்தை வல்லமையாக கிரியை செய்யட்டும். நாங்கள் இன்னும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்பட வேண்டும், திடப்பட வேண்டும். ஆண்டவரே, வார்த்தையின் மூலம் நாங்கள் பலனடைந்து சாட்சியாக வாழ வேண்டும். உதவி செய்யுங்க. கர்த்தருடைய கரங்களை ஆளுகை செய்யட்டும். சந்தோஷமானத்தால் நிரப்பி அனுப்புங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளையும் வார்த்தையை சொல்கிற அடிமை பலப்படுத்து, பயன்படுத்து. ஆண்டவர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, உம்மை தேடுகிற நீர் கைவிடுகிறது இல்லை. கைவிடாத கர்த்தர் என்பதை நாம் தியானித்து வருகிறோம். இந்த கைவிடாத கர்த்தர் தேடுகிறவர்களை கைவிடுதல் என்ற வார்த்தையின்படி பொதுவாக தேடுகிறவர்களை குறித்து நம்ம மத்தேயு 7:7 வாசித்தோம். தேடுகிறவன் கண்டடைவான் அப்படின்னு சொல்லி தியானித்தோம். தொடர்ந்து தேவ சமூகத்தில் கண்டடையத்தக்க சமயம் எது? அதிகாலை, அந்தி சந்தி, மத்தியானம், எப்பொழுதும் என்ற வார்த்தையின் அடிப்படையில் தேடுகளை குறித்து தியானித்தோம். அடுத்து தேவ சமூகத்தில் கடந்த வாரத்தில் தியானித்த ஒரு பகுதி, முதலாவது முன்னுரிமை ஆண்டவருக்கே கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த முன்னுரிமையின்படி நமக்கு கர்த்தர் தேடுகிற பொழுது கைவிடாமல் அவர் நடத்தும் என்பதை பார்த்தோம். இந்த நாளிலும் உங்கள் எல்லாருக்கும் வாசித்த வசனங்களை கண்டுபிடிச்சிருப்பீங்க. உபவாசத்தின் மூலம் அல்லது உபவாசித்து கர்த்தரை தேடுகிறவர்கள் கைவிடப்படுவதில்லை. இந்த நாளுக்குரிய அவனுடைய வார்த்தை. உபவாசம் என்பது தேவனோடு வாசம் செய்கிற வேலை என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. அந்த உபவாசம் என்ற வார்த்தையை நல்ல தமிழ் வார்த்தை 2ஆக பிரித்து பாருங்கள். உபவாசம் கர்த்தரோட வாசம் செய்கிற வேலை, உபவாசம். கர்த்தருக்கு சோறும். இந்த வேலையை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும்னா, நம்ம உடலுக்கு தேவையான உணவை ஒருத்து அல்லது வெறுத்து இந்த உணவை நிறுத்தி வச்சு இந்த ஆவியும் ஆத்துமாவும் கர்த்தரோடு இசைந்திருக்கும்படியாக இந்த சரீரம் அது தன்னுடைய வேலையை செய்து கர்த்தருக்கு இசைவாக இல்லாதபடி இருக்கக்கூடாது என்பதற்காக அது தன்னுடைய வேலையை நிறுத்தி வைக்கணும்னு சொல்லிட்டுக்காண்டி உணவை வெறுக்கிறோம். வெறுத்துட்டு இந்த ஆவியும் ஆத்துமாவும் கர்த்தருக்கு நேராக ஒழுங்குபடுத்துகிறோம். இதுதான் உபவாசம். ஹல்லேலூயா. இது சாப்பிடாமல் இருக்கிறோம், அதனால உபவாசம் போடணும்னு சொல்லி நம்ம சொல்ல நினச்சிக்கிறோம். தயவுசெய்து நம்ம வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு போனால் உபவாசம் போடாதீங்க. ஏன்னா நம்ம ஒரு நாளை நியமிச்சிருப்போம். வெள்ளிக்கிழமை உபவாசம் போடுவேன், புதன்கிழமை உபவாசம் போட சொல்லி நியமிச்சிருப்போம். ஆனால் நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம், உபவாசத்தை ஜெபம் பண்ண மாட்டோம். ஆனால் உபவாசம் சொன்னாவே உணவை நிறுத்துறது மட்டுமில்லை, அவரோடு வாசம் செய்கிற காரியம்தான். ஹல்லேலூயா. நான் வேலைக்கு வருஷம்லாம் போயிட்டுருக்கேன், அப்போ எனக்கு நான் வேலை செய்யனால உபவாசம் போட முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வேலையை ஒரு நாள் லீவை போடுங்க. ஆண்டோட தங்கிருங்க. ஆமென். ஆண்டோட தங்கிருங்க. நிச்சயமாக பரிசேயுடைய உபவாசம் வாரத்துக்கு 2 நேரம், வாரத்துக்கு 2 நேரம் உபவாசம் போடும். ஆண்டு சொன்னார், பரிசேயர் சதுசேயருடைய என்பவருடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இருக்கும்னு சொன்னார். அப்போது நம்ம நீதி அதிகமாக இருக்குனீங்கன்னா நிச்சயமாக அவங்கள விட நம்ம 2 நேரம்னா நம்ம ஒரு 3 நேரம் ஆச்சுன்னு செய்யணும், உபவாசம் போட்டாகும். வாரத்துக்கு 3 நேரம். அப்போது நம்ம என்ன செய்யறது? மாதத்தில் ஒரு நாள் லீவ் போட்டு அப்படி இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த உபவாசத்தை நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம், கீப்பப் பண்ணிக்கலாம்.
ஹல்லேலூயா. கத்திரிச்சவன் காத்திருக்கு தேவ பிள்ளைகளே, முடியாத பட்சத்துக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. எப்படியாவது தேவசனத்தில் நீங்கள் என்ன, சிலர் உணவை வெறுத்தாச்சுன்னா சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம். அதனால் நீங்கள் சாப்பிடுங்க, தூக்கம் வர மாதிரி சாப்பிட்றாதீங்க. மட்டாய் சாப்பிட்டு தேவனோட தூங்குகிற நேரத்தில் நீங்கள் என்னச்சுன்னா தூக்கம் வர விடாமல் எழுந்து நின்று நடந்து எப்படியாவது உபவாச ஜெபத்தில் அவர் கூட தான் இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்கிறோம். அதுபோல் நல்லா கவனிச்சு கேளுங்க. ஆராதனைக்கு வரீங்கன்னா முதல் நாள் நைட்டே நல்லா ஜெபம் பண்ணிடுங்க. ஆண்டவரே, நாளை தினம் ஆராதனையில் நான் தேவ சமூகத்தில் உற்சாகத்தோடு காணப்படணும், துக்கம் இல்லாமல் தேவசம் காணப்படணும். அதிகாலையில் பார்த்திங்கன்னா நம்ம நேரப்பட எழுந்து வர்றதுனால அப்படியே சொக்கடிக்கும். கர்த்தருடைய வார்த்தை, அந்த தேவ பிரசன்னத்தோடு வருகிற வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் அது விதையாக முளைச்சி பலன் கொடுக்கக்கூடாது. பல விதமான தடைகள் வரும். அதில் ஒரு தடை தூக்கம் என்ற தடை. எப்படியாவது சரி, நீங்கள் தேவ சமூகத்தில் காத்துக்கிற தேவ பிள்ளைகள், இந்த நாளுடைய வார்த்தை வருகிறது. எஸ்தர் 8:23, நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு அருளினார். ஹல்லேலூயா. நம்முடைய விண்ணப்பம் கேட்டு கர்த்தர் நமக்கு கைவிடாமல் பலன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் உபவாசத்தோடு கர்த்தரை தேட வேண்டும். உபவாசத்தோடு கர்த்தரை தேடணும். இதான் கர்த்தர் நமக்கு இந்த நாளில் அருள் செய்கிற ஒரு நல்ல திருவாக்கு, அவனுடைய வசனம். இந்த வார்த்தை படி நடப்பை முடிச்சினால் நிச்சயமாக இங்கே எஸ்ரா தான் அந்த எஸ்ரான் புஸ்தகனுடைய ஒரு கதாநாயகன். இவர் பாபிலோன் தேசத்தில் இருந்தார். மேதிய பெர்சியர் காலத்தில், அங்கே இருக்கிற ஆளுகை செய்கிற ஆகாஸ்வேறு காலத்தில் இவர் எருசலேமில் இருக்கிற ஆலயத்தை கட்டும்படியாக ஆவியில் ஏவப்பட்டு ஆண்டு சமூகத்தில் அநேகருடைய கூட்டமாக புறப்பட்டு போகிறாங்க. அப்படி புறப்பட்டு போகும்போது அங்கே இருக்கிற மேதிய பெர்சிய தேசத்து ராஜா இந்த எஸ்ராவுக்கு பெர்மிஷன் லெட்டர் ஒன்று கொடுக்குறான். அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா 7ஆம் அதிகாரத்தில் இந்த காரியங்கள் சொல்லப்பட்டுக்குது. 11ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சில சம்பவங்கள் அங்கே சொல்லப்படுது. 12ஆம் வசனத்தில் ராஜா அரசிட்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதமனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூர்ண சமாதானம் உண்டாக வாழ்த்து எழுதுறது என்னவென்றால், ஒரு ராஜா ஒரு வேதபாரன், அதாவது எஸ்ரா ஒரு ஆசாரியனுக்கு அவர் லெட்டர் எழுதி கொடுக்குறார். அந்த லெட்டரில் நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரிலும் லேவியிலும் உன்னோடு கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாக இருக்கிற யாவரும் போகலாம் என்று நம்மாலே உத்தரவாகிறது. நீ உன் கையில் இருக்க உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலேம் விசாரித்து நடத்தவும், ராஜாவும் அவருடைய மந்திரிமாரும் எருசலேமில் வாசமுடைய இஸ்ரவேலின் தேவனுக்கு மனப்பூர்வமாய் கொடுத்த வெள்ளியும் பொன்னையும் பாபிலோன் சீமையும் உனக்கு கிடைக்கும் எல்லா வெள்ளியும் பொன்னையும் உன்னுடைய ஜனமும் ஆசாரும் எருசலேமில் தங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கென்று மன உற்சவமாய் கொடுக்கிற காணிக்கைகளையும் நீ கொண்டு போகும். நீ ராஜாவினாலும் அவருடைய 7 மந்திரிமாராலும் அனுப்பப்படுகிறார். இப்போ ஒரு பெர்மிஷன் லெட்டர் கொடுத்து அங்கே இருக்கிற வெள்ளி பொண்ணையும் கொடுத்து, இன்னும் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு கொடுக்குற வெள்ளியும் பொண்ணும் கொடுத்து, இன்னும் அநேக வெகுமதியான விலையேறப்பட்ட பொருட்களையும் கொடுத்து ராஜா எஸ்ராட்ட ஒப்படைச்சு எஸ்ராவை ஒரு குழுவாக ஒரு கூட்டமாக அனுப்புகிறார். இப்படி போகிற வழியில் எஸ்ரா இந்த தேசத்தை விட்டு புறப்பட போகிறார். எருசலேமுக்கு அல்லது இஸ்ரேல் தேசத்துக்கு புறப்பட போகிறார். பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போன வாரம் நெகேமியா குறித்து பார்த்தோம். பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துலேருந்து புறப்பட்ட நெகேமியா இதே இடத்துல இருந்தால் இப்போ எஸ்ரா புறப்படுகிறார். ஆலயத்தின் பணிக்காக புறப்படுகிறார். இப்படி புறப்படுகிற பொழுது இவர் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தார். இவர் ஏற்கனவே வேத பாரகன், வேதத்தில் நல்லா தேர்வு. எந்த ஒரு காரியத்துக்கும் ஜனங்கள் உபவாசிப்பார்கள். நாம் பெரிய பிரயாணம் பண்ணுறோம். இந்த பிரயாணத்தில் குடும்பத்தில் தாய்மார் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, அநேக பொன் வெள்ளி இருக்குது, விலையேறப்பட்ட பொருட்கள் இருக்குது. இந்த பொருட்களெல்லாம் பத்திரமாக கொண்டு போய் சேர்க்கணும்னா கண்டிப்பாக நாம் தேவனை தேடணும். தேவனை தேடினா தான் பாதுகாப்பு கிடைக்கும். அதிலும் கூட உபவாசித்து தேவனை தேட வேண்டும் சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணிட்டார். அந்த தீர்மானத்தின்படி பாருங்கள், 8ஆம் அதிகாரம் 21 வசனம் 22 வசனத்தை வாசிக்கிற பொழுது, தாழ்த்துகிறதற்கும் தேடுகிறதற்கும் அகாவா நதி அண்டையிலே
உபவாசத்தை கூறினேன். என்னென்ன பாதுகாப்பு வேணும் உங்களுக்கு? எங்களுக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு, சகல பொருட்களுக்கு செமையான வழி தேடுகிறதுக்கு அங்கே அகாவா நதியண்டை உபவாசத்தை கூறினேன். நிச்சயமா தேவசந்தர் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு காரியம் துவங்கும் போதும் உபவாசித்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுடைய ஊழியத்தின் துவக்கம், அவர் தேவகுமாரன். ஆனாலும் அவர் ஊழியத்தை எப்படி துவக்கினார் தெரியுமா? உபவாசித்து துவங்கினார். நல்லா கவனிச்சு கேளுங்க. இந்த உபவாசம் என்பது, உபவாசித்த மாத்திரத்தில் நம்ம என்ன நினைப்போம்? உபவாசித்து ஜெபிச்சிட்டோம், அடுத்து நமக்கு என்ன எதிர்பார்ப்போம்? பதிலை எதிர்பார்ப்போம். கண்டிப்பாக நான் உபவாசம் பண்ணிட்டேன், ஜெயம் கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், நிச்சயமாக தான் நம்ம நினைப்பு. ஆனால் உண்மையிலேயும் இயேசுனார் உபவாசித்து முடித்த மாத்திரத்தில் நடந்தது என்ன தெரியுமா? பிசாசு தான் முன்னுக்கு வந்து நின்னான். பாருங்கள், உபவாசம் பண்ணி முடித்த மாத்திரத்தில் சோதனை வந்துச்சு, போராட்டம் தான் வந்துச்சு. இப்போ இப்படி சொன்ன மாத்திரத்துக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும். அப்போன்னு உபவாசம் ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உபவாசம் ஒரு புண்ணியம் கிடையாது. ஜெபிச்ச மாத்திரத்தில் விசுவாசம் வந்து நிற்கிறான். ரொம்ப பேர் இப்படி தான் பார்த்து பயந்துறாங்க. ஆனால் நல்லா பாருங்கள், நல்லா எடுத்து வாசிங்க வேதத்தை. வந்த சோதனை அனைத்தையும் கர்த்தர் ஜெயித்தார். மரணம் வரைக்கும் அவருக்கு சோதனை வந்துச்சு, அது வரைக்கும் அவர் ஜெயித்தார். மரணத்தையும் ஜெயித்தார். அல்லேலூயா. உலகத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார். இந்த இயேசு எனக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? இவர் இருக்கிறதுனால நான் உபவாசி ஜெபித்தால் எனக்கு சோதனை வரும், வரட்டும், ஆனால் ஜெயம் எனக்கு வரும், வெற்றி எனக்கு வரும், நான் வெற்றி பெறுவேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை சொல்லுங்களேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை எனக்கு வெற்றி தருகிற என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதனால உபவாசம் போட்டால் சோதனை வரும் சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. உபவாசம் போட்டால் சோதனை வரும், ஆனால் சோதனையில தான் ஜீவ கிரீடமே வரும். சோதனையை சகிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கர்த்தர் தரவல்லவராக இருக்கிறார். கிரீடம் என்பது ஓடி பிரயாசப்பட்டு, ஆடி பிரயாசப்பட்டு, நல்லா தன்னுடைய பிரயாசத்தை, தன்னுடைய பலனெல்லாம் பயன்படுத்தி பெற்றுக்கொள்வதுதான் கிரீடம். அதில் ஜீவ கிரீடம் என்பது சோதனையெல்லாம் ஜெயிக்கிற பொழுது தான் அந்த கிரீடம் கிடைக்கும். ஆமே. இதைத்தான் கர்த்தர் இயேசு நமக்கு அருள்வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த இடத்துல பிரயாணத்துக்காண்டி ஜெபம் பண்ணுறாங்க, துவக்கத்தில் ஜெபம் பண்ணுறாங்க. அந்த ஜெபம் பண்ணும்போது எங்களுக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, பொண்ணுக்கு பொருளுக்கு, வெள்ளிக்கு, எல்லாத்துக்கும் பாதுகாப்பு வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. இப்போ 22ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அந்த வசனத்தில் இவங்களுடைய நிலைமையை பாருங்கள். அவருடைய உள்ள அந்த ஃபேக்ட்னு சொல்லுவாங்க, அந்த ரியல்னு சொல்லுவாங்க. அதை அப்படியே சொன்னார் எஸ்ரா. வழியிலே சத்துரை விலைக்கு எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகள் எல்லார் மேலும் அவருக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். இது அடிக்கடி நம்ம தியானிக்கிற வசனம் தான். நல்லா கவனிச்சு பாருங்க. நான் ராஜாட்ட போய், ராஜா இவ்வளோ பொண்ணு பொருள் கொடுக்குறீங்க, இவ்வளவு நல்லா எங்கள் ஆலயத்தை கட்டுறதுக்கு உதவி செய்கிறீங்க, வழிக்கு எங்களுக்கு துணைக்கு ஆட்கள் வேணும், குதிரை வீரர் வேணும், சிப்பாய்கள் வேணும்னு சொல்லி கேட்குறதுக்கு நான் வெட்கப்பட்டேன்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே எஸ்ரா ராஜாட்ட நல்லா பழகிருக்கான், பழகும்போது சொல்லியிருக்கான், எங்கள் தேவன் எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு தர வல்லவர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். இப்படி சொல்லிவிட்டு நான் அவர்கிட்டயே போய் அப்படி தலையை சொரிஞ்சிட்டு இவ்வளோ கொடுத்து விடுறீங்க, கூட சேவரை அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லி சொன்னால் எப்படி இருக்கும்? நான் வெட்கப்பட்டு போயிருக்கேன். அது நான் கேட்கலை. இப்போது இதற்காக 23 வசனம் சொல்லுகிறது, அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எதை? பாதுகாப்பை தேடினோம். எப்படி தேடினார்கள்? உபவாசித்து தேடினார்கள். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு அருளினார், பாதுகாப்பை தந்தளினார். அல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்விலும், ஒவ்வொருடைய காரியங்களிலும், ஒவ்வொரு காரியங்களிலும் தேவ சமூகத்தில் நீங்கள் ஒரு காரியம் செய்ய போகிறீங்கன்னா ஒரு நேரமாவது என்ன செஞ்சுருங்க, உணவை வெறுத்து தேவனை தேடிருங்க, உபவாசித்து தேடுங்க.
நிச்சயமாக அதில் ஒரு சோதனை வரும், சோதனை வெற்றி வரும். சோதனை கண்டிப்பாக ஒரு அவசியம் கிடையாது. தேவசமத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு நல்லா தெரியும். வேதம் சொல்லுது, திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுறதுக்கு அவர் இடம் கொடுக்கிறது இல்லை. நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன், நான் எப்படி வெற்றி வர போகிறேன், இப்படி சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்க வேலையில், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்க பொறுப்பில் உங்களுக்கு எவ்வளவு நீங்கள் செய்ய முடியுமோ, உங்களுக்கு எவ்வளோ திராணி இருக்குதோ அவ்வளோதான் கொடுத்துருக்குறார். அதுக்கு மேலே கொடுக்கவே மாட்டார். இதை நீங்கள் முதல்ல கர்த்தரை விசுவாசிக்கணும். இப்போ உபவாசத்தோடு தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயம் வெற்றி வாழ்க்கை தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து தேவசமத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள், நம்ம வாசிக்கிற வசனம் பாருங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அருமையான யோசபாத்துடைய காரியங்கள் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், அந்த 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒருமுகப்பட்டு யூதா எங்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த அருமையான ஒரு யோசபாத் நல்ல ஒரு தேவ மனுஷன், தேவனுக்கு பயப்பட ஒரு நல்ல ஒரு மனுஷன். எலிசா கூட அவரை பற்றி புகழ்ந்தார். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன். இந்த மனுஷனுக்கு 3 பக்கத்துலேருந்து படைகள் வந்து யுத்தத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஒருத்தன் ஓடி வந்து சொல்லிட்டான், ஏராளமான ஜனங்கள் நம்முடைய தேசத்துக்கு ரொம்ப எளிமை வந்திருக்கிறாங்க, யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க, 3 தேசத்து ஜனங்கள் வந்திருக்காங்கன்னு சொன்ன மாத்திரத்தில் இப்போது தேவனை தேடுறவன் தான், ஆனால் பயம் வந்துட்டு. விசுவாசிக்கிறவன் தான், ஆனால் பயம் வந்துட்டு. எப்படினாலும் ஒரு உலக பிராண பயம், ஒரு நடுக்கு என்ன செஞ்சுன்னா மனுஷனை தேடி வந்துடுது. ஆனால் இந்த மனுஷன் செஞ்ச காரியம் பாருங்கள். இப்போது தேவனை தேடுறான். தேடும்போது உபவாசித்து தேடுகிறான். அதுவும் கூட எப்படி தேடன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேசமாய் ஜனங்கள் அனைவரையும் கூடி வச்சு உபவாசம் போட்டு தேவனை தேடுகிறான். 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். தேவ சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, ஆண்டு சமூகத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ள இது யூதா ஜனங்கள் உபவாசத்தோடு கூடி ஆண்டவரை தேடி வந்திருக்கிறார்கள். இந்த உபவாச ஜெபத்தில் ஒரு சாராம்சத்தை யோசபாத்தின் காலத்தில் நடந்த உபவாசத்தின் மூலம் நம்ம என்ன சொன்னோன்னா அறிந்து கொள்ள போயிடும். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வசனங்களை வாசிக்க போகிறோம். இவங்க வாசிக்கிற 6ஆவது வசனத்தை வாசிக்கிற பொழுது, நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த 6ஆம் வசனத்தில் இருக்கிற சாராம்சம் என்னது கண்டுபிடிங்க. கர்த்தரை துதித்து கர்த்தரை உயர்த்தி அப்படி நாமத்தை போற்றி இந்த உபவாச ஜெபத்தை தொடங்குறாங்க. திரும்பி சொல்கிறேன் கேளுங்க. எந்த ஒரு ஆராதனையிலும் அந்த துவக்க நேரம் என்பது, ஆராதனை நேரத்தில் துவக்க நேரம் 2.5 மணி நேரம் ஆராதனைக்கு வரணும்னீங்கன்னா அதை முதல் 1/4 மணி நேரம் தனிப்பட்ட முறையில் நல்ல சத்தமாக கர்த்தரை ப்ரைஸ் பண்ணணும், சோத்திரம் பண்ணணும். நீங்கள் அப்படி சோத்திரம் பண்ணி அந்த ஆராதனை முழுக்க நீங்கள் என்ன செய்ய அனுபவிச்சு பாருங்கள். அந்த துதி உங்களை பரலோகத்துக்கு நேரம் நடத்தி கொண்டே இருக்கும். அந்த துதியின் சத்தம் நம்முடைய வாயில் தான் தொனிக்குது. வாயில் தான் கர்த்தரை துதிக்கிறோம். ஆனால் அவர் மகிமைப்படுகிறார். அவர் என் வாழ்வில் மகிமைப்படுகிற பொழுதெல்லாம் என் வாழ்வில் அனைத்து காரியங்களும் அவர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த துதி இங்கே 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இந்த யோசபாத்துடைய கூட்டம் துதிக்க செய்ய ஆரம்பிக்குது. இந்த துதியில் தொடங்கி யுத்தத்திலையும் போய் துதிக்க தான் செய்கிறாங்க. அங்கே துதித்த துதி, இங்கே துதித்த துதி, இந்த 2க்கு இடைப்பட்ட காரியங்கள் இவங்க செய்த அனைத்து காரியம் பாருங்கள். அவங்களுக்கு யுத்தம் செய்யாமலே இவங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்ள வழிவாசலை திறந்தது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஒவ்வொரு காரியம் வாசிக்க முடியாது. 12ஆம் வசனம் டக்குன்னு வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நம்ம வாசிக்கிற காரியத்தில் இவங்க தங்களை தாழ்த்துவதை பார்க்கிறோம். யோசபாத்துடைய கூட்டமும் தங்களுடைய உள்ள நிலைமை அப்படி சொல்கிறாங்க. இவங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு எங்களுக்கு பலன் கிடையாது. நாங்கள் செய்யறதும் என்னதுன்னு
எங்களுக்கு தெரியல. அதனால தான் நாங்கள் உபவாசம் பண்ணி ஸ்தோத்திரிக்கிறோம். அதனால நாங்கள் உபவாசம் பண்ணி தேடுறோம், முடிசம் வந்திருக்கிறோம். இவங்களை போய் நாங்கள் எதிர்த்திக்கணும் பெருங்கூட்டம். எங்களுக்கு அதுக்கு தந்த பலன் கிடையாது. அதனால எங்கள் பலனையும் நான் நம்பலை, உங்களை நம்பி வந்திருக்கிறோம். தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்துகிறார்கள், உள்ள நிலைமையை அறிக்கை செய்கிறார்கள். இப்போ 14ஆம் வசனத்தில் எப்படி பகுதி வாசிக்க போகிறோம்? அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய எலியேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் எபாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கின நாள் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. எங்க துதி ஸ்தோத்திரத்தோட உபவாசத்தோடு கர்த்தரை தேடுறாங்களோ, அங்கே தேடுற இடத்துல இவங்க ஸ்தோத்திரம் பண்ணி தேடுற பொழுது, இவங்க தங்களை தாழ்த்துகிற பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு நேராக கடந்து வருது. இந்த வார்த்தையில் இருக்கிற சாராம்சம் இந்த 15 வருஷம் கடைசி வார்த்தை சொல்லுது, இந்த யுத்தம் யோசபாத்தா இது உங்கள் யுத்தம் கிடையாது, இது தேவனுடைய யுத்தம். ஏன் இவங்க யுத்தம் கிடையாது, இது ஏன் தேவனுடைய யுத்தம்? பாருங்க, அவர் துதிகளின் மத்தியில் துதிகளில் பிரியப்படுகிறவர். இவர் வந்துட்டார்னா நாம் சும்மா இருக்கணும். அல்லேலூயா. இவர் வந்துட்டார்னா நாம் அமைதியாக இருந்துடணும். ஏன்னா அவர் யுத்தம் செய்ய போகிறார். அதான் இங்கே நடந்துச்சு. தீர்க்கதரிசி இங்கே அதான் பேசுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையே கிடையாது, நீங்கள் செய்ய வேண்டிய யுத்தமே கிடையாது, இது தேவனுடைய யுத்தம். இப்போ 12ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசபாத்தும் ஜனங்களும் கர்த்தரை பணிந்து கொள்கிறார்கள். இந்த உபவாசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மகிமையின் காரியங்களை கண்டுபிடிச்சிட்டே வர்றோம். துதிக்கிறாங்க, தாழ்த்துறாங்க, உள்ள நிலைமை ஒத்துக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தை வருது, தேவனுடைய வார்த்தையும் பலமான ஒரு வார்த்தை வருது. இப்போ தேவனுடைய வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் பணிந்து கொள்ளுகிறார்கள், தங்களை தாழ்த்தி தேவனை தொழுது கொள்கிறார்கள். கர்த்தர் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, நீங்கள் உபவாசத்தில் போய் உட்கார்ந்த மாத்திரத்தில் சோத்திரம் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயும் கொட்டாவிதான் வரும். இது உண்மை நடக்கிற காரியம். அனுபவத்திலான பஸ் சொல்கிறீங்க, ஆமாம் உண்மைதான். நல்ல ஜெபம் பண்ணு என்னைக்கு நினைக்கிறீங்களோ உங்களை தேடி ஒரு விருந்தாளி வருவார், தூக்க மயக்கம் வரும். நல்லா கண்டுபிடிச்சிங்க, அது உங்கள் ஜெபத்தை தேவனுடைய தொடர்பை துண்டிக்கிற ஒரு காரியம். எந்த காரணத்தை கொண்டும் அதற்கு இடம் கொடுக்காம சொன்னா, எப்படியாவது எழுந்து நின்று நீங்கள் நடந்து துதிச்சிடணும். முடியாத பட்சத்துக்கு என்னச்சுன்னா நல்ல குப்புறாங்களை பாடுத்துட்டு கொஞ்ச நேரம் எழுந்திரிச்சிருங்க. தேவ சமூகத்தில் ஒரு புத்துணர்வு கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன திரும்பி ஜபத்தை தொடங்கிடலாம். உங்களை தள்ளிவிட சொல்லி நினச்சா உங்களை தூக்கி நிறுத்துகிற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய சமூகத்தில் இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, நான் வாசித்த வார்த்தை இப்போது யோசபாத்து தேவனுடைய சமூகத்தில் பணிந்து கொண்டு ஜனங்களை பணிந்து கொண்டு இப்போது ஜனங்களுக்கு அறிவுரை சொல்கிறார். அறிவுரை சொல்லி இப்போ யுத்தம் என்ன செஞ்சீங்கன்னா தொடங்க ஆரம்பிச்சிட்டு 21 வருஷத்தில் அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு உண்டாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வேதத்தில் ஒரு ரகசியம் இருக்குது. ஆண்டவரே ஒரு காரியத்தை சொல்லி கொடுப்பார். நீ அங்கே போய் தோத்துட்டியா, நீ என்ன செய்ய பதிவிடை வச்சு யுத்தம் செய். அப்போ அந்த பதிவிடை என்ன செய்யணும் உன்னை பாதுகாக்கும். அந்த பதிவிடை வீரர்கள் என்ன செய்யணும் அவங்க பட்டணத்தை போய் தீ கொளுத்திடுவாங்க. அதுக்கடுத்து நீங்கள் என்ன செய்யணும் ஜெயிச்சலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நல்ல ஆலோசனை சொல்லி வச்சுருக்கிறார். ஆனால் சத்துருக்கள் இங்கே என்ன செய்கிறாங்க, இப்போது பதிவிடை இருக்கிறாங்க. அப்போ பதிவிடை இருக்கிறவங்க தான் மேக்ஸிமம் என்ன செய்வாங்க, ஜெயிப்பாங்க. ஆனால் வசனம் சொல்லி பாருங்கள், யூதாவுக்கு விரோதமாய் பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினால் பதிவிருந்தவர்கள் தோற்று போனார்கள். ஹல்லேலூயா. பதிவிட இருந்த இந்த வீரர்கள் தான் ஒருவருக்கு ஒருவர் யுத்தம் பண்ணினார்கள்.
3 தேசத்தார் ஒருவருக்கு ஒரு விரோதமாக ஒருவர் யுத்தம் செய்தார்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒருத்தர் கூட தன்னுடைய பட்டயத்தை உரையிலிருந்து கலட்டவே இல்லை, எடுக்கவே இல்லை, வெற்றி பெற்றுட்டாங்க. எப்படிங்க? இதாங்க கர்த்தர் செய்கிற யுத்தம். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் தேவனுடையது. ஸ்தோத்திரம். நாம் பிரயாசப்பட்டு கையை தூக்கி காலை தூக்கி எதிரியை போய் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இருக்கிற இடத்துல உபவாசத்தை போட்டு தேவனை தேடணும்னா கர்த்தர் எனக்கு வெற்றி தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. உபவாசத்தோடு தேடி நிமித்தமாக அந்த எஸ்ராவுக்கு பாதுகாப்பை கர்த்தர் கைவிடாமல் கொடுத்தார். இந்த யோசபாத்திற்கு இங்கே 2-3 நன்மைகளை கர்த்தர் செய்கிறார். என்னென்ன நன்மைகள் கண்டுபிடிக்க போகிறோம்? வெற்றி ஒரு நன்மை. அடுத்து கொள்ளையாய் அவங்க கொண்டு வந்த பொருட்கள், அந்த 3 தேசத்தார் கொண்டு வந்த அனைத்து பொருட்களும் கொள்ளையாய் இவங்களுக்கு கிடைத்தது. ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அது. அவங்க கொண்டு வந்த கேடகம், ஈட்டி, அவங்க போட்டிருந்த ஜுவல்ஸு, அவங்க கொண்டு வந்திருந்த மாவு, தண்ணீர் எல்லாத்தையும் நினைச்சிட்டாங்கன்னா உடை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்போ முதலாவது வெற்றி. 2வது அவங்களுடைய பொருட்கள். அடுத்தபடியாக வசனம் சொல்லி பாருங்க, 29 வசனம். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜபாரம் அமெரிக்கையாக இருந்தது. 3வது காரியம் என்ன காரியம் நடக்குது பார்த்தீங்களா? அங்கங்கே பக்கத்தில், அதாவது இப்போ யுத்தம் பண்ணவங்க சேயீர், அம்மோன், மோவாப் 3 பேர் தான் வந்து 3 நாட்டு வந்து யுத்தம் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருக்க சீரியரோ, அது பக்கத்தில் இருக்கிற கானானியரோ, அசிரியரோ, அல்லது பக்கத்தில் எகிப்தியரோ இதை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் என்ன செய்கிறாங்க? வசனம் 29 வாசனம் பார்த்தீங்களா? தேவனால் அவங்களுக்கு பயங்கரம் உண்டாச்சு. இவங்க 3 தேசத்தில் யுத்தம் செய்யலை, ஆண்டு யுத்தம் செஞ்சார். இதை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் பாரு, யோசபாத்தும் உடைய படைகளும் போய் யுத்தம் செய்யவே இல்லை. ஆனால் சத்ருவை கர்த்தர் கொன்று போட்டார். நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை கேட்ட எகிப்தியர், இதை கேட்ட சீரியர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறாங்க. பயங்கரம் உண்டாயிருச்சு அவங்களுக்குள்ள. அடுத்து 30 வசனம் வாசனம். தேவன் சுற்றுப்புறத்தாரால் இந்த யோசபாத்திற்கு யுத்தமில்லாத இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 29 வசனம் கடைசி வசனம் என்ன வாசனம்? தமது ஜனத்துக்கு பலன் கொடுத்து சமாதானம் அருளி ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. சமாதானம் தருகிற தெய்வம். இவர் சுற்றுப்புறத்தில் இருக்க எல்லா ஜனங்களையும் அவர் பயங்கரத்தினால மூழ்க பண்ணி இஸ்ரவேலுக்கோ அல்லது யோசபாத்துக்கும் யூதேயா தேசத்துக்கோ கர்த்தர் பெரிய இளைப்பாறுதலை கட்டளையிட்டார், சமாதானத்தை கட்டளையிட்டார். ஆமென். கர்த்தருக்கு சோதரம். தேவ சோதரம் காத்திருக்க தேவ பிள்ளைகள் தொடர்ந்து ஆண்டு சமயத்தில் அடுத்த ஒரு உபவாசம். முதல் உபவாசம் எஸ்ரா, 2வது யோசபாத். அடுத்து தேவ சமூகத்தில் அக்கிரம செய்களால் கவிழ்க்கப்பட்டு போகவிருந்த நினிவே பட்டணம், முழு பட்டணம் உபவாசித்ததினால் அது கைவிடப்படாமல் பாதுகாக்கப்பட்டது. ஆமென். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச யோனாவின் புஸ்தகத்தில் நினிவே பட்டணத்தை குறித்து தானே சம்பவங்களை நம்ம வாசிக்கிறோம். அந்த நினிவே பட்டணம் 1 அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசி பார்க்கும்போது அந்த பட்டணத்தின் நிலைமை சொல்லப்படுகிறது. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அந்த நினிவே பட்டணத்தில் என்ன இருக்குதான்? அக்கிரமம். இந்த அக்கிரமத்தின் நிமித்தமாக கர்த்தர் நினிவே பட்டணத்தை என்ன செய்வாருன்னா அழிக்க போகிறார். இப்போது தேவனாய் கர்த்தர் நினைக்கிற நினைவுகள் அது மாற்றமே கிடையாது. ஆனால் இந்த மனுஷனானவன் மனம் திரும்பிட்டானா அவர் மாறிடுவார். அல்லேலூயா. கவனமாக இருக்கீங்களா? தேவ சமூகத்தில் தேவன் பிடுங்குவேன், அழிப்பேன், இடிப்பேன், நொறுக்குவேன் அப்படி சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணிட்டான்னா தீர்மானத்தை மாற்ற மாட்டார். ஆனால் அதை கேள்விப்பட்டவங்க ஐயோ நம்ம நொறுங்குண்டு போவோமே, நம்ம இடிக்கப்பட்டு போவோமே, நம்ம நஷ்டப்பட்டு போவோம்னு சொல்லி மனம் திரும்பிட்டாங்கன்னா
அவர் தம்முடைய முடிவை மாற்றிக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போவுமே தேவனுடைய சமூகத்தை காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் எந்த ஒரு தப்பு செஞ்சாலும் உணர்த்துவார். அது ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஆவியானவர் உணர்த்துவார். உலக பிரகார மக்களுக்கு அவங்க மனசாட்சி உணர்த்தும். இல்லாவிட்டால் தேவனுடைய வார்த்தை கடந்து வந்து அது அசரீதியாக தோணிக்கும். ஏதாவது ஒரு வழியில் பூமியில் பிறக்கிறார். அப்படி உணர்வு வருகிற பொழுது அந்த உணர்வுக்கு யார் கட்டுப்படுகிறார்களோ அல்லது இந்த எச்சரிப்புக்கு யார் கட்டுப்படுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் செய்து நினைத்த நியாய தீர்ப்பை இவர் மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நம்ம வாசித்த வசனம் சொல்லுது, அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. இந்த நினைவே பட்டணத்துடைய அக்கிரமம் அவ்வளவு பெருசாயிட்டு வான வரி இந்த எட்டி வானத்தில் இருக்கிற ஆண்டவட்டியை போய் அந்த அக்கிரமம் மனுஷனா அவர்கிட்ட போய் சேர்ந்த மாத்திரத்தில் இப்போது இவர் யோனாவை என்ன செஞ்சார், நீ போய் அதுக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு சொன்னார். இவர் நம்ம காரியங்களும் தெரியும், விரோதமாக பிரசங்கம் பண்ணால் அவங்க மன திரும்பிடுவான்னு சொல்லி என்ன செஞ்சார், இவர் வேறு இடத்துக்கு போனார், திரும்பி போயிட்டார். சரி, கத்தோலிக்கல போய் சேர்ந்துட்டார். போய் சேர்ந்துட்டு இவர் வேண்டாம் வெறுப்போ ஒரு சின்ன பிரசங்கம் கூட ரொம்ப குட்டியோண்டு பிரசங்கம் பண்ணார். என்ன பிரசங்கம்? யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினார். அங்கே போய் மனம் திரும்புங்கள், பரலோராஜ்யம் சமீபத்திருக்குது, நீங்கள் தீமை செஞ்சீங்க, ஆக்கிரமிச்சீங்க, உங்களுக்கு நியாய தீர்ப்பு வைக்கப்பட்டது, அக்கினி வைக்கப்பட்டது, ஒன்றுமே சொல்லலை. இவர் சொன்ன ஒரே ஒரு குட்டியோண்டு பிரசங்கம் என்ன தெரியுமா? 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போ. சொன்ன மாத்திரத்தில் இவங்களுக்கு உணர்வு வந்துருச்சு, நம்ம பட்டண நேசிய போட போகுது, தலையிலாக மாறப்போகுது, கவிழ்க்கப்பட போகுது, முற்றிலுமாய் சேதமடைய போகுது. ஒரு எச்சரிப்பின் சத்தம் மாத்திரம் சொன்னார். சொல்லிட்டு அவர் பேசாமல் உட்காந்துக்கிட்டார். அழிகிறத பார்க்கணும்னு சொல்லி உட்காந்துக்கிட்டார். தேவசத்தில் காத்துக்கிற தேவ பிள்ளையிலே இந்த வார்த்தை ஜனங்களுக்கு தான் முதல்ல வந்துச்சு. கேட்ட மாத்திரத்தில் ஜனங்கள் 5ஆம் வசனத்தில் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் முதல்ல உபவாசம் யார் பண்றா? ஜனங்கள். அடுத்து 6ஆம் வசனத்தில் இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். 2வது உபவாசம் யாரா? ராஜா. 7ஆம் வசனம் வாசிங்க. மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேல் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும். இங்கே யார் உபவாசம் பண்றா? சகல மிருக ஜீவன்களும் இவங்க தீவனம் படாமல் வச்சுட்டாங்க, தண்ணி கொடுக்காம வச்சுட்டாங்க. பாருங்க, ஒரு குட்டியோண்டு வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை இருக்கு பாருங்க. இவங்க எல்லாருமே ஜனங்கள், ராஜா, மிருக ஜீவன்கள். இப்போது 8ஆம் வசனம் சொல்லுது, இதில் ஒரு பெரிய மனம் திரும்புதலை கர்த்தர் பார்க்கிறார். பாருங்க, மனுஷரும் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். ராஜா சொல்றார். இங்க பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பிரசங்கத்தில் மனம் திரும்பல ஏதாவது சொன்னாப்பிலையா? உங்க அக்கிரம செய்களை விட்டுவிடுன்னு சொன்னாப்பிலையா? யோனா ஒண்ணுமே சொல்லலை. கவிழ்க்கப்பட்டு போயிடும் தான் பிரசங்கம். கவிழ்ந்துரும், அழிஞ்சிரும், நாசமா போயிரும், இது மட்டும்தான் சொன்னார். மனதில் சொன்னாரா? ஒன்றுமே சொல்லலை. ஆனால் இந்த மனுஷன் ஜனங்களுக்கு கட்டளையிடுறாரு, அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையில் கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். யாருக்கு தெரியும்? நாம் அழிந்து போவதற்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்பார் என்று ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டர் பார்த்தார், ஜனங்கள், ராஜா, மிருக ஜீவன்கள் அனைத்தும் இப்போ தேவனை நோக்கி கூப்பிடுது, உபவாசத்தோடு தேவனை தேடுது. இந்த 10ஆம் வசனத்தில் பதில் வருது பாருங்க. தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபவாசத்தினால் தேவனை தேடுகிற பொழுது உள்ள மேன்மையை பாருங்க, எவ்வளவு பெரிய மகிமையை பாருங்க. நமக்கு நேரம் அந்த அழிவு, நாம் தேவனை தேடுகிற பொழுது, அதிலும் கூட உபவாசித்து தேடுகிற பொழுது அது மாற்றப்படுகிறது. கர்த்தர் இந்த நினிவே பட்டணத்தாரை கைவிடவில்லை. ஹல்லேலூயா. அதே சமயத்தில் இந்த வார்த்தை இப்படி இருக்கும்போதையும் இதோடு சேர்ந்து நீங்கள் நாகூமையும் நீங்கள் என்ன செய்யணும், இந்த யோனா வாசிக்கிறவங்களாம் நாகும் சேர்ந்து வாசிக்கணும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அங்கே இந்த நினிவே பட்டணத்துக்கு வந்த நியாய தீர்ப்பு இப்போ மனம் திரும்பிட்டாங்க. ஆனால் இன்னொரு எச்சரிப்புக்கு அவங்க மனம் திரும்பலை, அதனால கவிழ்க்கப்பட்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், ஒரு தரம் தப்பிச்சிட்டோம்னா இந்த மனுஷனை மனம் என்ன செய்யும் தெரியுமா? நாம தான் தப்பிச்சிட்டோம்ல, அவங்க மேட்டிமே வந்துடும். ஜாக்கிரதை ஜாக்கிரதை. ஹல்லேலூயா. இந்த 10th + எழுதியிருக்கோம், நல்லா கவனிச்சு பாருங்கள். 10th நீங்கள் நல்ல மார்க் எடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக +2 போனமே ஒரு மிதக்கம் வரும். 10th கொஞ்சம் கோட்டை விட்டாச்சுன்னா 12th எப்படியா மார்க் எடுத்துன்னு ஒரு வெறி வரும். எப்போவுமே நல்லா கவனமாக கேளுங்க. எந்த காரணத்தை கொண்டும் ஆண்டவன் நடத்திட்டார்ல, ஆண்டவனை காப்பாற்றிட்டாருன்னு சொல்லி அந்த எண்ணம் வந்துருச்சுங்கன்னா இன்னும் காப்பாற்றுன்ற ஒரு தாழ்மையோடு நடந்து கொள்ளணும். எக்காரணம் கொண்டும் நான் தான் நலத்தானே இருக்கேன் அப்படி சொல்லி நினச்சிட்டிங்க, உங்களை விழத்தடுறதுக்கு அடுத்து ஜாக்கிரதை இல்லாமல், நீங்கள் ஜாக்கிரதை இல்லாமல் இருக்கிறது உங்களை விழத்தடுறதுக்கு ஒரு ஆள் ரெடியாக இருக்கிறான். அதனால் எப்போவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவசனம் காத்திருக்க தேவ பிள்ளைகள், அடுத்த ஒரு உபவாசம் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவ சமூகத்தில் அப்போஸ்தலரின் புஸ்தகத்தில் கொர்நேலியுடைய உபவாசம். இந்த கொர்நேலியுடைய உபவாசம் ஆண்டவர் இவனை எப்படி கைவிடாமல் காத்துக்கிட்டார் இவனை பார்க்கிற பொழுது, இந்த கொர்நேலியு இவன் ஒரு உலகத்து மனுஷன், ஆனால் இவன் ஜெபிக்கிற ஒரு மனுஷன், இவன் தான தர்மம் பண்ணுற மனுஷன். இவனை குறித்து 10ஆம் அதிகாரம் அப்போஸ்தலரின் புஸ்தகத்தில் வாசிக்கிற பொழுது 1-2 வாசிங்க. அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் சிசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் எப்பவுமே என்ன செய்வானா? எப்பவுமே ஜெபம் பண்ணுவான். நல்ல பழக்கம். இவன்கிட்ட தேவ பக்தி, தேவ பயம், தர்மம், ஜபம் எல்லாமே இருக்குது. இன்னைக்கு நம்ம தியானிக்கிற தியானத்துடைய மைய பொருள் என்னது? உபவாசம். ஜபம் என்பது மேன்மையான ஒன்று, தேவனோடு பேசுகிற ஒன்று. ஆனால் தேவ சமூகத்தில் அதிலும் மேன்மையானதான் உபவாசித்து ஜபித்து கர்த்தரை தேடுதல். ஹல்லேலூயா. ஜபம் சொன்னாவே கர்த்தரை தேடுறது. ஆனால் உபவாசித்து தேடுகிறதுனால பெரிய மேன்மை என்னன்னு சொல்லி இந்த கொர்நேலியுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். என்ன இதை கொர்நேலியுக்கு கிடைச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இவனை குறித்து இவன் ஜெபம் பண்ணுறவன், தர்மம் பண்ணுறவன், தேவ பக்தி உள்ளவன், பயம் உள்ளவன் சொல்லி பார்க்குறோம். இப்படி பயத்தோடு தேவசபையில் காத்திருக்கிறான். அவனுக்கு தேவதூதன் வெளிப்படுகிறான். இது பெரிய ஸ்லாக்கியம். தேவன் வெளிப்பட்டு சீசனில் பிரதான சீசனை கூப்பிட்டு வர சொல்லி அவனுக்கு ஒரு அட்ரஸும் கொடுக்குறான். அந்த அட்ரஸ் படி கூப்பிட்டு வந்தாச்சு. இப்போ கூப்பிட்டு வந்துமே இப்போது பேதுரு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்தப்போ 30ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். பேதுரு என்னத்துக்கு கூப்பிட்டீங்க, விஷயத்தை சொல்லுங்கன்னு கேட்ட மாத்திரத்தில் விஷயத்தை விலைக்கு சொல்கிறான். 4 நாளைக்கு முன்னே நான் உபவாசித்து 9 மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று அந்த அவனை பற்றி அறிமுகம் சொல்லுகிற பொழுது இவன் செபிக்கிறவன் தான் அறிமுகம் பண்ணி வச்சுருக்காங்க. இவன் தேவ பக்தி உள்ளவன், தேவ பயம் உள்ளவன், தர்மம் பண்ணு சொல்லி தான் அறிமுகம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆனால் இவன் என்னைக்கு உபவாசம் பண்ணி செபித்தானோ அன்னைக்கு தான் தேவதூதனே இவன் வீட்டுக்கு வந்திருக்கிறான். ஹல்லேலூயா. உபவாசத்தின் மேன்மையை இந்த கொர்நேலியு எப்படி கண்டுபிடிச்சா நமக்கு தெரியாது. ஒருவேளை இவனை சுற்றிலுமா யூதர்கள் இருக்கிறதுனால யூதர்கிட்ட கூட இவன் நினைச்சிருப்பான், உபவாச முறைமையை கேட்டு தெரிஞ்சிருப்பான், அல்லது அவங்கள பார்த்து தெரிஞ்சிருப்பான். நீங்கள் எல்லாம் அப்படி இன்றைக்கி அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க உபவாசம் போட்டு ஜெபிக்கிற பார்த்துருப்பான்.
உபவாசம்னா என்ன கேட்டிருப்பான். கண்டிப்பாக தேவனோடு அமருகிற ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சிட்டான். இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஜெபிக்கிறவன் தான், எப்பொழுதும் ஜெபிக்கிறவன் தான். ஆனால் இவன் இப்போ சாட்சி சொல்கிறான், 4 நாளைக்கு முன்னாடி நான் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு தூதன் என் வீட்டில் வெளிப்பட்டான். அல்லேலூயா. அப்போது என்றைக்கு உங்கள் ஜெபம் உபவாசி ஜெபமாக மாறுதோ அன்றைக்கு பெரிய வெளிப்பாடு கிடைக்குது. அன்றைக்கு பெரிய ஒரு வாசல் திறக்குது. அன்னைக்கு தான் அவன் வீட்டுக்கு ரட்சிப்பும் வெளிப்படுது. ஒரு பிரதான சீசனேவும் இந்த கொரலி வீட்டுக்கு வரனா பெரிய ஸ்லாக்கிங் கிடைக்குன்னா, என்னைக்கு இவன் உபவாசம் போட்டு தொடங்கினானோ அன்னைக்கு தான் பாருங்கள் இவன் வீட்டுக்கே பெரிய ரட்சிப்பு கிடைக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசனை காத்துக்கிற தேவ பிள்ளைகளே, உபவாசத்தில் ஒரு பெரிய மேன்மை தான். நீங்கள் நாட்கணக்கில் ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் ஒரு நாள் உபவாசம் போட்டு ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் சமம். தேவ சமூகத்தில் அதை விட இரவு ஜெபம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இரவு ஜெபம் எத்தனையோ உபவாச ஜெபத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. பல நாட்களுடைய ஜெபம் ஒரு உபவாச ஜெபத்துக்கும், பல உபவாச ஜெபம் ஒரு இரவு ஜெபத்துக்கும் சமம்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 1 ஜெபம் தேவ தொடர்பு, 2 உபவாசம் உணவை வெறுத்து அது தேவனோட தொடர்பு, 2வது 3வது உறக்கத்தை வெறுக்கிறோம் பார்த்தீங்களா, இது உபவாசத்தை விட மிகவும் பலன் உள்ளது, மேன்மைன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவ சமூகத்தில் எப்படியாவது தேவனாய் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஏசுனார் சொன்னார், 1 மணி நேரமாவது முழிச்சிருக்க கூடாதான்னார். அல்லேலூயா. நாம் சபையில் முழிச்சிருக்க நேரத்தில் தான் விழிப்பிச்சமே வச்சுருக்கிறோம். ஆனாலும் கூட நமக்கு அது பங்கு வர முடியல, பல சந்தர்ப்பங்கள் சூழ்நிலை. ஆனாலும் நம்ம என்ன சொல்ல, நேரத்தையும் காலத்துக்கு ஒதுக்கி வந்து தேவசனை காத்துட்டோம்னா நிச்சயமாய் பலன் உண்டு. அல்லேலூயா. சரி, இந்த இடத்துல இவனை கைவிடாதது என்ன காரணத்துக்காக, எந்தெந்த காரியத்தில் இவனை கைவிடன்னு சொல்லி பார்த்தோம்னா, எந்தெந்த காரியத்தில் கொர்நேலி கைவிடப்படன்னு சொல்லி பார்த்தோம்னா, வசனத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிற பொழுது 30 வசனம் வாசிங்க. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்தினாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரர். சரி, கிடைச்ச காரியங்களை நான் சுருக்கமாக சொல்ல கேட்டுங்க. இந்த மனுஷன் ரட்சிப்பை முதல்ல பெற்றுக்கொண்டான். கர்த்தாவே உம்மை தேடுகிற நீர் கைவிடுகிறது இல்லை. இவனுக்கு ரட்சிப்பு கிடைச்சது முதல் பெரிய பாதுகாப்பு. அடுத்து இந்த மனுஷனுக்கு அபிஷேகம் கிடைச்சது பெரிய ஆசீர்வாதம், ப்ரிவிலேஜ்னு சொல்லுவாங்க, பெரிய ஸ்லாக்கியம். அதுக்கடுத்து இந்த மனுஷனுக்கு அன்னைக்கே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டது பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அப்போது திருச்சபையின் அங்கத்தினாக இந்த மனுஷன் ஒரே நாள்லேயே மாறிப்போனான். ஆதி சபையில் 1ஆம் நூற்றாண்டு சபையிலாம் திருச்சபையில் சேர்த்துக்கொள்ள ரொம்ப கடினம். ஏன்னு சொன்னீங்கன்னா, அநேக ரோமர்கள் கிறிஸ்தவர்களை பழி வாங்குறதுக்காண்டி கிறிஸ்தவ மூலம் வேஷம் போட்டு உள்ளே வந்து கிறிஸ்தவர்கள் பிடிச்சிட்டு போவாங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு ரோமன் ரட்சிக்கப்பட்டு, இந்த ரோமன் அபிஷேகம் பண்ணப்பட்டு, ரோமன் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு அந்த நாளே திருச்சபையில் வர்றது பெரிய அபூர்வமான காரியம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கொர்நேலியுக்கு கிடைச்ச கைவிடப்படாத அநேக ஆசீர்வாதம் உண்டு. அது ரட்சிப்பு, அபிஷேகம், ஞான ஸ்நானம். ஆமென். இந்த அனைத்து பாக்கியங்களும் பெற்றுக்கொண்டான். இதோட பெரிய பாக்கியம் நேரடியாக நமக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர் பாருங்கள், நம்ம வீட்டுக்கு வருவாரா? வரமாட்டாங்க. நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக பெரிய ஊழியக்காரர் நினைக்கிறவங்க வரவே மாட்டாங்க. ஆனால் இருக்கிறே பெரிய ஊழியக்காரர் பேதுரு தான். அந்த பேதுரு கொர்நேலி வீட்டுக்கு வந்து கூட உட்காந்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அபிஷேகம் பெற்றுக்கொண்டாங்க. வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அபிஷேகத்தில் நிரம்பினாங்க. அதுக்கடுத்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாங்க. இது பெரிய ஆசீர்வாதம். இதெல்லாம் கைவிடப்படாத காரணமா? ஆமென். அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. இது பெரிய நரக ஆக்கிலேருந்து பாதுகாக்கப்பட்ட பெரிய பாதுகாப்பு. ஸ்தோத்திரம். அபிஷேகம் பண்ணப்பட்டது, ஆவி நிறைந்தது. ஆண்டு சொன்னல இந்த பாவியான மனுஷனும் ஆண்டவனோடு ஐக்கியப்பட முடியாத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் இந்த மனுஷனோட கர்த்தர் தங்கியிருப்பது பெரிய ஸ்லாக்கியம். இதை பெற்றுக்கொண்டார் கொர்நேலியு. அன்னைக்கேவும் திருச்சபையில் அங்கம் வைக்கும்படியாக ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார். தேவசனத்தில் ஒரு சில பிள்ளைகள் ஞானஸ்தானத்துக்கு சொல்லி வச்சுருக்கீங்க. அந்த ஏற்ற வழியில் நம்ம எல்லாரும் தேவசமத்தில்
ஜெபித்து ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். தேவனாய் கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. அடுத்தபடியாக ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை பார்த்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். அடுத்தபடியாக உபவாசம் என்பது பிசாசுகளை துரத்துவதற்காக ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம். ஆண்டவர்கிட்ட வந்து சீடர்கள் கேட்டாங்க, ஏன் ஆண்டவரே எல்லா பிசாசும் போகுது, இந்த பிசாசுக்கு நாங்கள் ஜெபிச்சா அது மட்டும் போக மாட்டேன்னு சொல்லி கேட்டால் ஆண்டவர் சொன்னார். மார்க் எழுதின சுவிசேஷம் 9:29 அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசித்தனாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். தேவ சமூகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வகை சில பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் போன்னு சொன்ன மாதத்தில் ஓடி போயிடும். சில பிசாசுகள் போகவே செய்யாது. மக்கள் சொல்லுவ தடித்தனமாக அங்கனுக்குள்ளே கிரி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இதுகளுக்கு என்ன சொன்னால் உபவாசம் போட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேணும். அப்படி ஜெபிச்சா தான் இந்த பிசாசு போயிடும். என்ன காரணம் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த உபவாசம் ஆண்டவரோடு நெருங்கி சேர்ந்து ஆண்டவருக்குள்ள நானும் எனக்குள்ள ஆண்டவரும் இருக்க பொழுது என்னிலே இருக்கிற ஆண்டவர் தான் அந்த பிசாசை நிற்கிறாரு. பதில் சொல்லுங்களேன். அதை வெளியேற்றுவார். அதனால இந்த உபவாசம் என்பது கர்த்தரோடு நான் இசைந்திருக்கிறேன் ஒரு அனுபவத்துக்குள்ள வந்ததுனால, அவரோடு நான் இருக்கிறனால கண்டிப்பாக அந்த பிசாசை கர்த்தர் துரத்து விடுவார். என்னை கொண்டு அவர் செய்கிறவர், என் மூலம் அவர் செய்கிறவர் கர்த்தர், அவரே மகிமைப்படுவார். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டோம். வரிசை சொல்ல முடியுமா? எஸ்ரா, யோசபாத், நினிவே பட்டணம், கொர்நேலியு. பிசாசுகளை துரத்த உபவாசம். சரி, இப்போ கடைசியாக நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு காரியம், பிரசித்தி பெற்ற உபவாசம் போட்ட ஒரு மனுஷனுக்கு பதிலே கிடைக்கல. தாவீது. நல்லா கவனிச்சு கேளுங்க. தாவீதுக்கு என்ன செய்யல? உபவாசி ஜெபித்தா பதில் கிடைக்கல. ஏன்? 1 யோவான் 5:14 வாசிங்க. 1 யோவான் 5:14. நான் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். இந்த வசனத்தை நல்லா நோட் பண்ணிக்கங்க. நீங்க ஏசியா 50 நினைக்கிறேன் உபவாசத்தை குறித்து பெரிய வழக்கம் இருக்குது. இப்போ வாசிக்க போகிறது கிடையாது. நல்லா கவனிச்சுக்கலுங்க. அவருடைய சித்தத்தின்படி கேட்டா, அவருடைய சித்தத்தின்படி உபவாசித்தா, அவருடைய சித்தத்தின்படி நீ அவருடைய கட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்கள் உபவாச ஜெபத்துக்கு பதில் உண்டு. இல்லாட்டா நீங்கள் எண்ணத்தை தான் நீங்கள் தலையில் நீ வானத்தை வில்லா வளைச்சி உபவாசம் போட்டாலும் பதில் கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு அம்மா பிசாசு ரட்சிக்கப்பட்டிருக்காண்டி ஜெபம் பண்ணிச்சான், உபவாசம் போட்டுச்சான். 40 நாளைக்கு மேலே உபவாசம் போட்டுச்சான். பதில் கிடைக்குமா? பிசாசு ரட்சிப்புக்காக பிசாசு ரட்சிக்கப்பட்டானா நமக்கு எந்த தொந்தரவுமே இருக்காது. அவனும் பரலோகத்துக்கு வந்துட்டானா நமக்கு பிரச்சனையே இருக்காது. இந்த பூமியில் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க, தொந்தரவு இல்லாமல் வாழ்வாங்க. அதனால் பிசாசு ரட்சிக்கப்படுக்காண்டி நம்ம உபவாசம் போடணும்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. இது தேவ சித்தமா? இல்லை. இந்த தாவீதும் என்ன செஞ்சாராம்? தவறான ஒரு குமாரனுக்காக, அதாவது ஒருத்த மனைவி இருக்கா, சாரி ஒருத்தியோட கணவன் இருக்கான். அந்த கணவன் இருக்கும்போதே இன்னொருத்தன் அந்த மனைவிட்ட வாழ்க்கை வாழ்ந்தான்னா அது மோசமான ஒரு வாழ்க்கை. அப்படி மோசமான வாழ்க்கையில் ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. அந்த வாழ்க்கையை தான், அந்த பிள்ளைக்கு தான் இவன் ஜெபிக்கிறான். ஆண்டு அங்கீகரிப்பாரா? இவன் ஒரு நீதிமான், ஆனால் செஞ்சது தப்பு, பாவம். அங்கீகரிப்பாரா? இவன் மனம் திரும்பணும். அதற்கு கர்த்தர் அந்த பிள்ளையை எடுத்துக்கிட்டார். இவன் எவ்வளவோ கெஞ்சி கெஞ்சி கூத்தாடி பார்த்தான், உபவாசம் போட்டு பார்த்தான், பதில் வரவே இல்லை, கிடைக்கவே இல்லை. அதான் நம்ம வசந்த வாஸ்தவம். தேவனுடைய சித்தத்தின்படி உபவாசிக்கணும். சுயத்துக்காண்டியும் ஏன் மாம்ச இச்சை நிறைவேறக்காண்டியும். இன்றைக்கி அநேக வாலிப தம்பிகள் ஒரு பிள்ளையை நேசிக்கிறார்,
அந்த நேசிக்கிற பிள்ளை இவருக்கு வேணுமா, அதுக்கு உபவாசம் போடுவார். இவர் எப்படி அந்த பிள்ளையை பார்த்து நேசித்தார்? கண்ணை பார்த்து, காதை பார்த்து, மூக்கை பார்த்து உடனே இவருக்கு ஒரு கவர்ச்சியில் நேசிக்க ஆரம்பிச்சிட்டார். சாக்கிறதை இப்படியெல்லாம் உபவாசம் போட்டால் தேவ சித்தம் இல்லை. பேராசையை உள்ளத்தில் வச்சுக்கிட்டு சொத்துக்காவணியும் உலகத்துக்காவணியும் நாம் தேவசன உபவாசம் போட்டோம்னா அது தேவ சித்தம் இல்லை. தேவன் ஒரு வாசலை திறந்து விட்டு, ஒரு வழியை திறந்து விட்டு இந்த காரியத்துக்கு ஜெபம்னு சொல்லும்போது ஜெபம் பண்ணோம்னா நிச்சயம் அது நடக்கும். ஆமென். தேவ சித்தம் இல்லாமல், அதுக்கு தான் 1 யோவான் 5:14 நல்லா ஞாபகம் வச்சுங்க. தேவ சித்தம் இல்லாமல் நம்ம உபவாசம் போட்டால் கண்டிப்பாக அதில் பதில் கிடைக்கவே கிடைக்காது. அவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம். தேவன் தாமே நம்முடைய ஒவ்வொரு உபவாச ஜெபத்திலும் அவர் தேடுகிற பொழுது அவருக்கு சித்தமானது எல்லாம் கர்த்தருடைய கையில் கொடுத்து நம்மை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து தேவன் தாமே அவரை தேடுகிற எல்லாரையும் கைவிடாமல் காக்கிறவர். ஏற்ற சமயத்தில் முதலாவது உபவாசத்தோடு தேவனை தேடுவோம். கர்த்தர் தாமே கைவிடாமல் கடைசி வரை காக்க வல்லவராக இருக்கிறார். காத்துக்கொள்வாராக. ஆமென். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் கோடி ஸ்தோத்திரப்போ, மகிமையின் ராஜாவே, நீங்கள் கொடுத்த இந்த புதிய வாரத்திலும் கர்த்தருடைய பாதபடியில் நாங்கள் காத்திருக்க உபவாசத்தோடு தேட வேண்டும். நாங்கள் தேடுகிறோம், நாங்கள் கைவிடப்படுவதில்லை என்பதை வேதத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்ய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த வார்த்தையில் கேட்ட பிள்ளைகள், இந்த வார்த்தையில் எங்கெல்லாம் கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு கர்த்ததாம் தொழுவீராக. உபவாசத்தின் மேன்மையை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஜெபிப்பது, அதிலும் உபவாசத்தோடு ஜெபிப்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். இதில் வருகிற அந்த ஆஸ்வாதமும் நாங்கள் கைவிடாமல் பாதுகாக்கப்படுகிற பாதுகாப்பையும் நாங்கள் எப்பொழுது சுதந்திரிக்க உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் தகுதியில்லாத காரியங்களுக்கு, தேவ சித்தமில்லாத காரியங்களுக்கு உபவாசித்து நாங்கள் கர்த்தரை நாங்கள் அலட்டாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். கர்த்தருக்கு பிரியமானது மாத்திரம் செய்யத்தக்கதாக பிரியமான காரியங்களை உபவாசம் ஜெபித்து பெற்றுக்கொள்ள கைவிடாமல் காக்கப்பட உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆஸ்வதிங்க, சந்தோஷமான சமானத்தை நிரப்புங்க. கர்த்தர் நாமம் மையப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய கிருபையால் நிரப்பி நடத்துமையாக மீட்பர் இயேசுவின் மூலம் விடுகிறோம். ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென்.